வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். பிறர் உங்களை எப்படி பார்க்கின்றார்கள் என்பதை விட்டுவிட்டு நீங்கள் மற்றவர்களை எப்படி பார்க்கின்றீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் முழுக்க ஆன்மீக சம்பந்தமாகத்தான் கதைக்கவிருக்கின்றோம். அதற்காக பிரம்மகுமாரிஸ் ராஜயோகா நிலையத்திலிருந்து சகோதரர் சரவணபவன் அவர்களை தான் நாங்கள் இன்று சந்திக்கவிருக்கின்றோம். வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களை பற்றிய அறிமுகத்தை நீங்களே கொடுக்கலாமே. நான் இந்த ஆன்மீகத்தில் கிட்டத்தட்ட 28 வருடங்களாக இருக்கிறேன். இந்த 28 வருடங்களில் முழு முயற்சி செய்கிறேன். என்னத்துக்குன்னா, என்னுடைய மனதை எனக்கு ஏற்ற மாதிரி இயக்கிறதுக்கான முயற்சிகள் தான் நான் இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு வியாபார நிலையத்தையும் நான் நடத்திட்டுருக்கிறேன். அது ஒரு 25 வருஷமாக நான் அந்த வியாபாரத்தையும் செய்கிறேன். அந்த வியாபாரத்தை நான் செய்கிற நேரம் ஆரம்ப காலகட்டங்களில் நான் பெருசாக மற்றவர்களோட பேச மாட்டேன். என்னுடைய தொழில் நான், அவ்வளவுதான். ஆனால் இந்த ஆன்மீக ஞானத்துக்கு வந்த பிறகு தான் பலரோட பேச கிடைச்சது, பலரோட மனம் விட்ட பேசினது, அவங்களோட சில அறிமுகங்களை எடுத்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய முயற்சிகளை செய்யக்கூடியதாக இருந்ததே இந்த ஆன்மீக முயற்சியில் தான் எனக்கு. அப்படியானால் நீங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு உங்களுடைய தொழிலையும் பார்த்து கொண்டு ஆன்மீக சேவையும் செய்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை தான் நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாக. ஆனால் உண்மையாக பொதுவான ஒரு கருத்து இருக்கின்றது எங்கள் மத்தியில். முதுமை அடைவதும் மரணிப்பதும் இயற்கை, அது நிச்சயிக்கப்பட்ட, அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஆனால் அந்த மரணத்தையும் முதிர்ச்சி அடைவதையும் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லை, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஏற்றுக்கொள்ளாததற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன், முன்னைய காலத்தில் ஒரு 30 வருடத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு கூட்டு குடும்பம் இருந்தது. அந்த கூட்டு குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. பெரியவங்களுக்கு நிறைய மரியாதை கிடைச்சது. அந்த மரியாதையில் அவங்க நிறைய சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த வயது கிடைச்சது. அதோட அந்த வயதை அவங்க சிந்திக்கக்கூடிய அளவில் அவங்க இருக்கல. ஆனால் இப்போ அந்த கூட்டு குடும்பம் இல்லை. குறுகிய ஒரு, இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய குடும்பத்தை எடுத்துட்டால் நாங்கள் அண்ணன் தம்பி 9 பேர். நான் தான் குடும்பத்திலேயே கடைசி. ஆனால் நாங்கள் என்றைக்கும் எல்லோரும் திருமணம் முடித்து எல்லாம் பிரிகிற வரைக்கும் யாருமே பிரிஞ்சு இருக்கலை. அம்மா அப்பா பிரிஞ்சு இருக்கலை. எல்லாம் தொழில் செய்வோம். எப்படியோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சரி எல்லோரும் சந்தித்து அந்த கலந்துரையாடல் இருக்கும். அவங்க கூட சந்தோஷத்தை பகிர்ந்துக்குவோம். இந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ தாய் தகப்பன் என்ன செய்கிறாங்க, அவங்கள நல்லா வளர்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் தொழில் நிமித்தமாக அவங்க வெளியில் போயிடுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இல்லாட்டி தொழில் நிமித்தமாக இருந்தவங்க திருமணம் முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே தாயும் தகப்பனும் ஒரு தனிமை வீடுக்கு போயிடுறாங்க. தனிமை வீடுக்கு போனோன்னா ஒரு முதிர்ச்சி நிலையை அவங்க உணர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த முதிர்ச்சி நிலை என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு மரணத்தை நோக்கி போகிறோமோ அப்படிங்கிற ஒரு மரண பயத்தை ஏற்படுத்துது. அடுத்து அவங்க அந்த பிள்ளைகளுக்காக எல்லாமே செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க விட்டு பிரிஞ்ச உடனே அந்த முதுமை அவங்களுக்கு ஒரு பெரிய பாரம் ஆகிடுது. ஆனால் நான் இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, முதிர்ச்சி அடைஞ்சவங்களை விட்டு கொடுத்துறாதீங்க. அவங்கள எப்பயுமே ஒரு பராமரிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடையே அவங்க இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுக்குற நேரம் அந்த முதுமைங்கிறத அவங்க உணரவே மாட்டாங்க. அப்படியே இல்லை, அந்த முதுமை அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குமா இருந்தால் அவங்க ஒரு நல்ல ஆன்மீகத்தில் போய் சேரலாம். நிறைய இப்போ நிறுவனங்கள் இருக்குது. அந்த முதுமை நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வழிகளை காட்டுறதுக்கான நிறைய நிறுவனங்கள் இப்போ உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் போயிடலாம்.
நிறைய வழிகள் இருக்கின்றன. யோகா வகுப்புகள் இருக்கின்றன, தியான வகுப்புகள் இருக்கின்றன. இப்படியான என்ன சொல்கிறது, சொல்யூஷன் நம்ம தேடி போகும்போது வழிகள் கட்டாயமாக வழி வெட்டி தரும் என்று சொல்லலாம். மற்றது அடுத்ததாக நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இரண்டையுமே நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு இந்த தியானம் எவ்வளவு தூரம் எங்களுக்கு உதவியாக இருக்கும்? இதுக்கு தீர்வு கிடைக்குமா? நிச்சயமாக. எனக்கு நினைக்கிறேன் ஒரு 10 வருடங்களுக்கு நாங்கள் ஒரு தியான வகுப்பு ஒன்று நடத்த போயிருந்தோம் அவிசாவலைங்கிற ஒரு இடத்துல. அங்கே ஒரு வயதான முதிர்ந்த ஒருவரை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இன்னொரு சகோதரி கூட்டிகிட்டு வந்து 2 பேரும் அமர்ந்துருக்குறாங்க. அந்த தாய் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், அந்த தாய்கிட்ட கேட்கல, அந்த சகோதரிகிட்ட கேட்டு ஏன் அழுகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இவரோட கணவர் இறந்து 2 நாள் தான். அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், உங்களோட கணவர் இறந்துட்டாரா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாப்பா இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. நான் திரும்பவும் கேட்டேன், இறந்துட்டாரா அப்படின்ட்டு. கேட்டோடனே என்னை நல்ல முகத்தை பார்த்துட்டு திரும்பவும் சொன்னாங்க, இறந்துட்டாராப்பான்னு அழுதுனாங்க. அப்போ நான் சொன்னேன், திரும்பவும் கேட்டேன் அவங்ககிட்ட, நீங்கள் அவர் இறந்துட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு. கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, ஆமாப்பா நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதோ தெரியலை, ஆனால் இறந்து 2 நாள் அப்படிங்கிற. நான் சொன்னேன், அவரை இறக்கலை, அவர் பொடியை விட்டுருக்கார். ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறது தான் ஒரு இறப்பு. அப்போ அந்த விஷயம் அவங்களுக்கு இப்போ அது நிறைய விஷயம் அவங்களோட பேசினது பிறகு அவங்க அழுது கண்டது இல்லைன்னா. அவங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் அவங்கள நினச்சி அழுக அந்த குழந்தை இன்னும் அந்த உயிர் இன்னொரு தாயோட வயிற்றில் போயிட்டு இருக்க போகுதுன்னா நிச்சயமாக அந்த குழந்தை அங்கே ஒரு சிரமத்தை உருவாக்குற ஒரு நிலையை உருவாக்கும். அதனால் நீங்கள் அவங்கள நினச்சா அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கையை நினைங்க, ஆனால் அவங்கள நினச்சி அழுகாதீங்கன்னு சொன்னதில் நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு 7-8 வருஷம் இந்த தியான பயிற்சியில் இருந்தாங்க. இப்போ கிட்டத்தில் தான் இறந்து போனாங்க. அது வரைக்கும் அவங்க அந்த முகத்தில் அவங்களோட வீட்லேயே நாங்கள் ஒரு தியான நிலையத்தையும் நாங்கள் திறந்து பல வருடங்கள் அவங்களோட வீட்லேயே நடந்தது. இதுதான் சொல்வது உண்மை சம்பவம் என்று. நிச்சயமாக அந்த தியானம் இவருடைய வாழ்க்கைக்கு நிறைய உதவி செய்திருக்கின்றது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கிவிட்டது. நான் நினைக்கின்றேன், நல்ல பல தகவல்களை எங்களுக்காக கலையகத்திற்கு சகோதரர் சரவணபவன் அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருந்தார். மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை நிச்சயமாக நாங்கள் சந்திக்க வேண்டும். அதுவரைக்கும் உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.